மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான குரோதி வருடம் பங்குனி மாத ராசி பலன். இந்த குரோதி வருஷத்தில் கடைசி மாதம், அற்புதமான மாதம். உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கா, எப்படி எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மனசில் ஒரு தைரியம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள் இப்படித்தான் முடிக்கணும்னு ஒரு வெறி இருக்கும் உங்களுக்கு. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி எல்லாத்தையும் கேட்டுப்பீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் உங்களுக்கு உயர்வுக்கு வழி கொடுக்கும். அதேமாரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க, அந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா அவங்களாம் மேடை பேச்சுகளில் ரொம்ப பாயிண்டாக பேசுவாங்க, அதனாலே அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் காத்திருக்குங்க. 6, 9 குடை அதிபதி புத பகவான் சகாயஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். சகாயஸ்தானம்னாலே முயற்சி ஸ்தானம், முயற்சியை மேற்கொண்டாலே பரவாயில்ல. அடுத்தபடியாக 18/3/2025 முதல் இந்த புத பகவான் வக்ரகதியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுற 2ஆம் இடம் வக்ரம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுத்துருவீங்க. 30/3/2025 முதல் இந்த புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம். வக்ர நிவர்த்தி ஆனோடனே முழு பலத்தோடு அவர் அங்கே ஒர்க் பண்ண போகிறார். உங்களுக்கு தனவரவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும், தனவரவு தாராளமாக வந்து சேரும். அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம், படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும், நல்லா படிப்பாங்க. அதேமாரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மிளிரும். அடுத்தபடியாக 10/4/2025 முதல் மறுபடியும் இந்த புத பகவான் என்ன பண்ணுறாருன்னா, சகாயஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடம் நல்ல இடம் தான், ஆனால் நீச்சம் அடைஞ்சிடுறார். ஸோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். 5, 10 குடை அதிபதி சுக்கிர பகவான் சகாயஸ்தானத்தில் உச்சமடைந்து வக்ரகதியில் இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். ஏன்னா உச்ச சுக்கிரன் ஒரு சந்தோஷமாக எல்லா வேலைகளையும் செய்வேன். அடுத்தபடியாக 4, 11 குடை அதிபதி செவ்வாய் பகவான் பகிர்ண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று. 3, 6, 10, 11 அதில் 6 ரொம்ப விசேஷம். அதுவும் உங்களுக்கு சுகாதிபதி, லாபாதிபதி. லாபம் கண்டிப்பாக வரும். ஒரு சொத்து சேர்க்கை அது இது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டமெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும். வீடு மனை வாகனம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு திட்டம் போடணும், அதுக்கேற்றபடி திட்டம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு போடு ராஜா, காட்டில் மழை பெய்யுது, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், இணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும். 7/4/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிறார். நீச்சம் அடைஞ்சால் கூட பார்வை தான். ஆனால் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறது 7ஆம் பார்வை நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஆனால் குருவும் பார்க்குறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதுவும் கலத்திரம் அப்படிங்கும்போது நண்பர்கள் விஷயத்தில், உத்தியோகத்தில் வந்து இந்த கூட்டாளிகள், அந்த பக்கத்தில் வேலை செய்கிற அவருங்க சக ஊழியர்கள் அவளெல்லாம் அனுசரித்து போகணும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பங்குதாரர்கள் அனாவசியமான சண்டைக்கெல்லாம் அவளெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேம்போக்காக கொண்டு போனால் ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சரியா? ஏன்னா அங்கே இங்கே பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு, நண்பர்கள் மூலமாக தான் வருது. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க. 3, 12 குடை அதிபதி குரு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் குரு பகவான் இருந்தால் ரொம்ப விசேஷம். அதில் 5ஆம் இடம் ரொம்ப விசேஷம். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் மூலம் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாமாங்கிற ஒரு திட்டமெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் 3ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால செலவு இருந்தாலும் ஆன்மீக சுற்றுப்பயணங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா
5ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். தந்தையார் தந்தை வழி உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ லாபங்கள் வரத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சாதாரணமாக இந்த மகர ராசி என்பவர்கள் உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீர்கள். அதனால் இந்த உழைப்பு வீண் போகாது, ஒரு லாபம் கண்டிப்பாக வரும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட ஜென்மஸ்தானத்தை பார்க்குறார். ஜென்மஸ்தானத்தை பார்த்தாலே ரொம்ப விசேஷம். அதுவும் குரு வந்து சுப பார்வை. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மருத்துவ செலவுகள் மறையும். அடுத்தபடியாக ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தனவரவு பரவாயில்லை, ஆனாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. வாக்குறுதிகளை கொடுத்தது நிறைவேற்றிடுங்க, சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல, அதுவே உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கிளேசம் இருந்துருக்கு. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறீங்க, இருந்தாலும் சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள், மனக்கிளேசங்கள், மனச்சங்கடங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குங்க. 29/3/2025 முதல் இந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதம். ஏன்னா 7:30 முடிஞ்சிடுறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ உறவுகள் பலமாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மற்றபடி மனோதைரியம் அதிகமாகும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். 3ஆம் இடம் அரைமறைவுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு திரைமறைவில் வேலை செய்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக கிடைக்கும். திரைமறைவு அப்படின்னா இப்போ நடிகர்கள் அப்படின்னா கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறாங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து திரைமறைவு கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்த எடிட்டர், இந்த மற்ற வேலையெல்லாம் பாருங்க அவங்கெல்லாம் வந்து திரைமறைவு. அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக ராகு பகவான் சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான மனோதைரியம், மனோ உற்சாகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் மனசில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு உருவெடுக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும். முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருந்தால் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் 7/4/2025 நீச்சம் அடைகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், அதுவும் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணுங்கோ. வியாழக்கிழமை சனிக்கிழமை 2 நாளும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா புத பகவான் ஃபஸ்ட்டு சகாயஸ்தானத்தில் நீச்சம் இருக்கார், அப்புறம் வக்ரகதியிலே அப்படியே 2ஆம் இடத்துக்கு போகிறார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு சகாயஸ்தானத்திலே நீச்சம் அடைகிறார், அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கிறதுனால இந்த புத பகவானை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பெருமாள் கோயில் போயிட்டு வருது. சரியா? அதனால் பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆக இந்த சிறு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.